ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இரவு வணக்கம். என்னடா தலைமை இன்றைக்கி வீடியோ வரலையா? ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிட்டானா என்னன்னு யோசித்தீங்களா? எல்லாம் ஆக்சுவலாக நான் ட்ரேடே பண்ணல. இன்றைக்கி ஒரு வேலையை பிஸியாக இருந்தேன். அதுக்கப்புறம் செட்டப் பார்த்தேன். ஒரு 10-10:30 மணிக்கு தான் ஃப்ரீ ஆனேன். சரி, ஓகே, எதுக்கு போய் மாட்டிக்கின்னு கம்முன்னு விட்டேன். ட்ரேட் எதுவும் எடுக்கலைங்க. போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா 136 மைனஸு. ஸோ 10,577 பேலன்ஸு. நான் இன்றைக்கி எந்த ட்ரேடும் எடுக்கலை. ஸோ நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சொல்லியிருந்தேன்ல, டைரி போட்டு எழுதுங்கன்னு. நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். 1ஆந்தேதி தேர்ஸ்டே எங்கே ஓப்பன் ஆச்சு, லோ, ஐ, க்ளோஸ் இந்த மாதிரி எழுதியிருக்குங்க. நான் ஏன் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் டைமு இந்த மாதிரிலாம் போட்டிருக்கேன். 2ஆந்தேதி பாருங்கள், ஓப்பன் இதேமாதிரி போட்டு ஏன் ட்ரேட் எடுத்தேன், எப்போ எடுத்தேன், மார்க்கெட் ஏறும் தெரியும். ஆனால் 10 மணிக்கெலாம் வெயிட் பண்ணால் 10 மணிக்குலேயே முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசித்து எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ எழுதுங்க. எதனால் ட்ரேட் எடுத்தேன், நீங்கள் என்ன நினச்சிங்க அது எழுதினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். வீடியோ காலம் இன்றைக்கி பாருங்கள், நேற்று எழுதியிருக்கேன் பாருங்கள். வெனிசுலா அமெரிக்கா 4 உங்களுக்கு தெரியல. சாட்டர்டே சண்டேயில் பார்த்தீங்கன்னா தலைவன் ட்ரம்ப் வேலையை காட்டான். ஸோ வெனிசுலா கண்ட்ரியை கைப்பற்றி இருக்கார். என்ன பண்ணுறாரோ பண்ணிட்டோம், அவருடைய ராஜ்யம் தான் அதுக்கப்புறம். ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் மார்க்கெட் இறங்கும் தெரியாமல் தான் இதை நான் காலையிலே எடுத்தேன். ஓகேங்களா? உலக மார்க்கெட்லாம் க்ரீனு. அது எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு போர் மாதிரி நடக்குது. போர்னு சொல்ல முடியாத ஒரு பதற்ற நிலை. அதனால் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் டவுன் ஆகும் தெரியும். அதனால் போட்டு காலையிலே எடுத்துட்டேன். இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ -70 உலக மார்க்கெட்லாம் க்ரீனு. இன்றைக்கும் அதை காட்டுறேன் பாருங்கள். உலக மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்கள், ஜாப்பனீஸ் நிக்கி 1.3% ஸ்ட்ரைட்டு. ஹாங்ஸிங் 1.5. நேற்றுலாம் 3% இருந்துச்சு. எல்லாம் 1 3 2 இருந்துச்சு. இங்கே பாருங்கள் 1.5. நேற்று அமெரிக்கா மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 1 மேலே தான் இருந்தது. இப்போ நம்ம மார்க்கெட் மட்டும் தான் டவுனில் போயிட்டுருக்கு. அதுக்கு காரணமும் சொல்கிறேன். ஸோ நான் நீ சொல்ல விரும்பலான்னு சொல்லிட்டு தான் அனலைஸ் பண்ணது. நானே என்ன பார்த்தேன்னா நேற்று அனலைஸ் பண்ணாத நேற்றுல இனி தான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ மந்த்லி இது பாருங்கள், டிசம்பரில் பாருங்கள் 26,300 அந்த ஆல் டைம் ஐயை தொட்டுட்டு இறங்கி ஒரு ஏற்றமும் ஒரு இறக்கத்தை கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கேன்னா, இப்போ அதே தாங்க திருப்பி 2025 ஜனவரிலே வந்துட்டுருக்குங்க. இப்போ 350 தான் இந்த ஒரு மாதத்துக்கு ஐயானன்றது நம்ம பார்க்கணும். 26,350 இந்த மாதத்தோட ஐயா இருக்குமான்றது நம்ம பார்க்கணும். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இதே மாதிரி தான் இறங்கி இறங்கி ஏறுவான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ 26,350லேருந்து 25,900 அப்படின்லாம் 25,700 அப்படின்லாம் 26 இதுக்குள்ளே வரத்துக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ பாருங்கள், டிசம்பரில் நடந்தது நடக்குதான்னு பார்ப்போம். திங்கள் செவ்வாய் டவுனு. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் வெள்ளிக்கிழமை கால் சைடில் எடுப்பேன்.